கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. ஆமென். இன்றைய தியான வசனம் யோபுவின் புத்தகத்தின் உச்சக்கட்ட அறிக்கையாகும். பல சோதனைகள், வேதனைகள், கேள்விகள், போராட்டங்கள் ஆகியவற்றின் முடிவில் யோபு தேவனுடைய மகத்துவத்தையும் சர்வ வல்லமையையும் உணர்ந்து கூறிய விசுவாச அறிக்கை இது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனுடைய சர்வ வல்லமையை, ஒம்னிபொட்டன்ஸ் ஐ வெளிப்படுத்துகிறது. மனிதனுக்கு முடியாத காரியங்கள் தேவனுக்கு சாத்தியமானவை. இயற்கை, காலம், சூழ்நிலை, மனிதர்கள், அதிகாரங்கள், சாத்தான் என எதுவும் தேவனை கட்டுப்படுத்த முடியாது. யோபு தன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்திருந்தாலும் இறுதியில் தேவன் இன்னும் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தார். நம்முடைய பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் நம் தேவன் அதைவிட பெரியவர். நம் கண்ணுக்கு தீர்வு தெரியாவிட்டாலும் தேவனுக்கு தெரியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது தேவனுடைய இறையாண்மை பற்றி பேசுகிறது. தேவன் திட்டமிடும் காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. மனிதர்கள் எதிர்க்கலாம், சூழ்நிலைகள் தடையாக தோன்றலாம், சாத்தான் போராடலாம், ஆனால் தேவனுடைய சித்தம் நிச்சயமாக நிறைவேறும். அன்று யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அடிமையாக விற்றார்கள். ஆனால் தேவன் அவனை எகிப்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தினார். சிலுவையில் இயேசுவை கொன்றவர்கள் வெற்றி பெற்றதாக நினைத்தனர். ஆனால் உயிர்த்தெழுதலின் மூலம் தேவனுடைய இரட்சிப்பு திட்டம் நிறைவேறியது. நம் வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. இந்த வசனத்திற்கு முன்பு யோபு கர்த்தரிடம் பல கேள்விகளை கேட்டார். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்திய போது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார். தேவனை பற்றிய அறிவு அதிகரிக்கும் போது மனிதனின் பெருமை குறைகிறது, தாழ்மை வெளிப்படுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். படைப்பின் தேவன் நம் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருப்பதை லூக்கா 1:37 வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமைக்கு எல்லை இல்லை. இதை விசுவாசிக்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான் என்று கேட்பதை ஏசாயா 14:27 வாசிக்கிறோம். தேவன் தீர்மானித்ததை யாராலும் மாற்ற முடியாது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 115:3 வாசிக்கிறோம்.
தேவன் தமது சித்தத்தின்படியே செயல்படுகிறார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 19:26 வாசிக்கிறோம். மனிதனின் எல்லை தேவனின் ஆரம்பம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் மிகப்பெரிய உண்மை, தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தடைப்படாது. யோபு செல்வம், பிள்ளைகள், ஆரோக்கியம், நண்பர்கள் ஆதரவு என்று எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் அவர் இழக்காத ஒன்று தேவன் மீதான விசுவாசம். இறுதியில் யோபு அறிந்த உண்மை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். படைப்பில் வல்லவர், பாதுகாப்பதில் வல்லவர், குணமாக்குதலில் வல்லவர், விடுவிப்பதில் வல்லவர், உயர்த்துவதில் வல்லவர். அவர் செங்கடலை பிளந்து தம் ஜனங்களை நடத்தி சென்றவர். தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தடைப்படாது என்பதை யோசேப்பின் வாழ்க்கை, தாவீதின் அபிஷேகம், எஸ்தரின் அழைப்பு, கிறிஸ்துவின் ரட்சிப்பு திட்டம் ஆகியவற்றிலிருந்து மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே நாம் அனைவரும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிபூரண விசுவாசத்துடன் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நமக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் தேவன் செயல்படுகிறார். தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவருடைய சித்தம் ஒருபோதும் தடைப்படாது. சுருக்கமாக சொல்வதானால், யோபுவின் அனுபவம் நமக்கு சொல்லும் உண்மை, தேவன் சர்வ வல்லவர். நமது கண்களுக்கு எல்லாம் இருளாக தோன்றினாலும் தேவன் இன்னும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்று மூடிய கதவுகள் நாளை திறக்கப்படலாம். இன்று கண்ணீர் விதைப்பவர்கள் நாளை ஆனந்த அறுப்பை அறுப்பார்கள். தேவன் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. எனவே முடியாத சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். தாமதத்தை தோல்வியாக எண்ணாதீர்கள். தேவன் செய்கிற காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது. எனவே ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். தேவன் தாமே அவரது சித்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches two great truths about God. One, God is almighty. He can do all things. Nothing is impossible for him. Number two, God's purposes cannot be stopped. What God plans, no person, power or circumstance can prevent. After all his suffering, Job finally recognized God's supreme power and sovereignty. This verse encourages believers to trust God even when they do not understand their circumstances, knowing that his plans are perfect and his purposes will surely be fulfilled. God is all powerful and his divine purpose for our lives can never be defeated. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, யோபுவை போல உம்முடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் உணர்ந்து கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டதாக தோன்றும் எல்லா காரியங்களையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனிதர்களால் கூடாதவற்றை நீர் செய்து முடிக்கிற தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகரியும். உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எந்த தடையும், எந்த எதிர்ப்பும், எந்த இருளின் சக்தியும் உமது திட்டத்தை முறியடிக்க முடியாதபடி எங்களை காத்தருளும். சோதனைகளின் நடுவிலும் உம்மை உறுதியாக நம்பும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பங்கள், ஊழியங்கள், பிள்ளைகள், எதிர்காலம் அனைத்தையும்
உமது கரங்களில் தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.